அவ்வளவுதான், நான் வழி தவறிட்டேன் பாஸ்டர். உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். பட் நான் இனி ஒன்னும் திரும்பி நீ அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். இல்ல இல்ல, நான் நம்புறேன். அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும் போது இதுவே இனி பன்றியை மேய்ச்சிட்டே வாழலாம்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன், நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன், என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்ட்டா நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்துல கண்டு அவனை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் பண்ணி, இல்லப்பா உன் வழியில நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியில அவனை நடக்க பண்ணது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை, தப்பான வழியில போயிட்டு இருக்கிற உங்களை, நீங்க சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கர்த்தர் திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவரா இருக்கிறார்.